नमस्ते दोस्तों, आप सब कैसे हैं? So today we are going to deal with past tense, present tense and future tense ஹிந்தியில். சரிங்களா? இதுக்கு நம்ம ஜென்ரலி சிம்பிள் டென்ஸ்னு சொல்லுவோம். இல்லாட்டி சிம்பிள் டென்ஸ்குள்ளே ப்ரெசன்ட் டென்ஸ் இப்போ நடக்கிற விஷயம் பாஸ்ட் டென்ஸ், நடக்க போகிற விஷயம் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ இது பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ one second, I'll just select the color pen. ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியும், நான் சொன்ன மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நடக்கிற விஷயம், பாஸ்ட் டென்ஸ்னால் நடந்த விஷயம், ஃப்யூச்சர்னால் நடக்க போகிற விஷயம். சரிங்களா? அண்ட் ஹிந்தியில் எப்படின்னா ஜெண்டருக்கு இந்த வேர்ட்ஸ் மாறும், ஸ்ட்ரக்சர் மாறும். நான் சொல்லி கொடுக்குறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? பட் I'll teach you, no worries. இப்போ பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாமா? ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன? இப்போ நடக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நான் கொஞ்சம் மெதுவாக சொல்லி கொடுக்குறேன், ஏன்னா இந்த ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் இப்போ நடக்கிற விஷயம், அதாவது டெய்லி நடக்கிற விஷயம், இல்லாட்டி இப்போ நடக்கிற விஷயம் இல்லை, எப்போவுமே நடக்கிற விஷயத்துக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று கண்டினியூஸ் டென்ஸ். கண்டினியூஸ்னால் ஐஎன்ஜி ஃபார்ம் நான் சொல்லி கொடுத்துருந்தேன், இப்போ நடக்கிற விஷயம். டெய்லி ரொட்டீன் இல்லாட்டி இப்போது நடக்கிற விஷயம். ஹேபிட், நம்மளோட ஹேபிட் பற்றி சொல்லும்போது, ஜென்ரல் ட்ரூத் பற்றி சொல்லும்போது நான் சொல்லி கொடுத்துருந்தேன்ல, அதாவது இங்கிலீஷில் நான் சொல்லி கொடுக்குறேன். சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், கரெக்டான? சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன் இஸ் ரைசிங் சொல்ல மாட்டோம். ஸோ சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இதுக்கு தான் நம்ம சிம்பிள் டென்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்கலாம் ஹிந்தியில். சரிங்களா? மே உங்களுக்கு தெரியும், நான். ஸ்கூல், ஓகே, ஸ்கூல் தெரியும். ஜாத்தா ஹூம், அதாவது நான் ஸ்கூல் போகிறேன், ஐ கோ டு ஸ்கூல். சரிங்களா? மேலே இருந்தால் ஜாத்தா, புரியுதுங்களா உங்களுக்கு? அதாவது நான் ஸ்கூல் போகிறேன்னு அர்த்தம். ஓகே, ஸ்கூல் போயிட்டுருக்கேன்னு இல்லை, ஸ்கூல் போகிறேன். அதாவது ஒரு ஃபீமேல் சொல்கிறாங்கன்னா மே ஸ்கூல் ஜாத்தி ஹூ, ஜான்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி கொடுத்துருந்தேன் கோ, ரைட்? அப்புறமா மே வரும்போது ஹூ வந்து தான் ஆகணும், கரெக்ட் தானே? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், மே ஸ்கூல் ஜாத்தி ஹூ தான் இதோட கரெக்ட் ஃபார்ம். இப்போ நம்ம ஓ, சரிங்களா? அதாவது செகண்ட் பர்சன், ஹீ இல்லாட்டி ஷீ பற்றி நம்ம சொல்கிறோம். சாரி, தேர்ட் பர்சன், அவங்க பற்றி சொல்லும்போது ஓ சாய், சாய்னு உங்களுக்கு தெரியும், டீ. ஓகே, ஓ சாய். பீனா என்ன? பீ ஹிந்தியில் ட்ரிங்க். சரிங்களா? ஓ சாய் பீத்தா ஹை, அவர் டீ குடிக்கிறான். தாய் எதுக்கு வந்தது? ஏன்னா மேல் பற்றி சொல்கிறதுனால ஹீ. அதுவே ஒரு ஃபீமேல் பற்றி, ஷீ பற்றி சொல்லும்போது தீன்னு சொல்லணும். சரிங்களா? ஓ சாய் பீத்தி ஹை. ஓகே, ஓ வரும்போது ஹே வரணும், சொல்லி கொடுத்துருந்தால. நவ் கம்மிங் டு த தேர்ட் ஒன், தும்னா என்ன? நீ, செகண்ட் பர்சன். சரிங்களா? ஹிந்தி போல். போல்னா என்ன? போல்னா ஸ்பீக், பேசுறது. ஓகே, தும் ஹிந்தி போல்தே ஹோ. ஓகே, தும் வரும்போது ஹோ வரணும், சொல்லி கொடுத்துருந்தோம்ல. ஸோ தும் வந்ததுனால தே. சரிங்களா? அதுவே ஒரு ஃபீமேலாக இருந்தாங்கன்னா தும் ஹிந்தி போல்தி ஹோ, நீ ஹிந்தி பேசுகிற. ஓகே, இப்போ ஹம்னா என்ன? ஹம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். ஹம்னா வி, நாங்கள். ஸோ ஹம் ரோஸ், ரோஸ் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன், ரோஸ்னா டெய்லி. சரிங்களா? ஓ ரோஸ் காம், காம்னா என்ன? காம்னா ஒர்க். ஓகே, वो रोज़ काम करना है ना, करना डू. ओके, वो रोज़ काम करते हैं. सॉरी, हम रोज़ काम करते हैं. ओके, वे स्कूल वो फिल्म देखते हैं, वो फिल्म देखते हैं. அதாவது they are watching movies, இல்லாட்டி they watch, sorry they are இல்லை, they watch movies. அவங்க மூவி பார்ப்பாங்கன்னு அர்த்தம், பார்த்துட்டு இருக்காங்கன்னு இல்லை, பார்ப்பாங்க. ஓகே, ஹம் வரும்போது ஹே, வே வரும்போது ஹே. ஓகே, ஸோ ஹம் ரோஸ் காம் கர்த்தே ஹே, நாங்கள் டெய்லி வேலை பண்ணுறோம், பண்ணிகிட்ருக்கோம், இல்லை பண்ணுறோம். வே ஃபிலிம் தேக்தே ஹே, he watches, sorry they watch film. Okay, so I think you got an idea.
நான் இந்த ஸ்ட்ரக்சர் இந்த எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன்ல, இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் என்ன பண்ணணும், கண்டிப்பாக இது பண்ணித்தாகணும். ஜஸ்ட் டேக் மை அட்வைஸ். இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பேப்பரில் எழுதி வைங்க. அந்த எழுதி வச்சதுக்கப்புறமா இந்த கொடுத்துருக்கிற டேபிள் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் இது ஆட்டோமேட்டிக்லி ஃபில் பண்ணி பாருங்கள். நீங்கள் எழுதுனதும் இங்கேயும் ஃபில் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ இதை சின்ன ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, I'll erase it so that you can take a screenshot. Okay, fine. ஸோ இது தான் அதோட ஸ்ட்ரக்சர். அதாவது ப்ரெசன்ட் டென்ஸில் மேல் ஃபீமேல் ப்ளூரல் இல்லாட்டி தேர்ட் ஃபார்ம், அதுக்கு ஹூ வரும், ஹேவ் வரும். ஓகே, ஸோ இங்கேயும் ஒரு இது கொடுத்து மென் அண்ட் ஃபீமேலுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும். நீங்கள் ஒன்று ஒன்றா அதை ப்ராக்டிஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ இது நீங்கள் ஒரு புக்லேயே எழுதியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் which is past tense. அதில் சிம்பிள் டென்ஸில் past tense பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும், முடிஞ்சு போன விஷயத்துக்கு தான் நம்ம இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இங்கே எப்படி வந்தது, மேலே ஹூ அந்த மாதிரி தானே வந்தது. ஆனால் இங்கே அப்படி இல்லை, இது கொஞ்சம் ஈஸி. பாஸ்ட் டென்ஸ் கொஞ்சம் ஈஸி. எப்போவுமே டிஹெச்ஏ இல்லாட்டி டிஹெச்ஐயில் முடியும், சரிங்களா? இல்லாட்டி டிஹெச்இயில் முடியும். ஓகே, லெட்ஸ் see it. மே உங்களுக்கு தெரியும், நான். பாசார், கயானா கோ, தானா போனேன். பாஸ்ட் டென்ஸில் மட்டும்தான் இந்த தா யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஐ வென்ட் டு தி மார்க்கெட், அதாவது நான் மார்க்கெட் போனேன். இது மேல் சொல்லும்போது, சரிங்களா? ஃபீமேல் சொல்லும்போது எப்படி, மே பாசார் கை தி, நான் பாசார் போனேன். ஓகே, இப்போ யூனா தும் தானே. ஸோ பாருங்கள், இங்கேயும் தே யூஸ் பண்ணும். ஓகே, தும் கர் ஆயே தே. ஓகே, நீ வீட்டுக்கு வந்திருந்த. தும் கர் ஆயே தே. தும் கர் ஆயி தி, ஃபீமேலாக இருந்தால் சொல்லணும் தும் கர் ஆயி தி. ஓகே, ஹம்னா வி, ஹம்னே டிவி தேக்கா தா, நாங்கள் டிவி பார்த்தோம் இல்லாட்டி வாட்ச் பண்ணோன்னு அர்த்தம். ஓகே, ஹம் கூட தா யூஸ் பண்ணுங்க. ஓகே, வே ஸ்கூல் கயே தே. ஓகே, தே வென்ட் டு ஸ்கூல். வேணா தே, சரிங்களா? அவங்க ஸ்கூல் போனாங்க. மே நான், படுத்தா தா, ஐ யூஸ் டு ஸ்டடி, நான் படிச்சுட்டு இருந்தேன். ஓகே, மே படுத்தி தி, அதாவது நான் படிச்சுட்டு இருந்தேன். டிபெண்ட்ஸ் ஆன் த ஜெண்டர். ஓகே, ஒரு வாட்டி கூட பார்க்கலாம். மே बाज़ार गया था, मैं बाज़ार गई थी, तुम घर आए थे, तुम घर आई थी, हमने टीवी देखा था, वे स्कूल गए थे, मैं पढ़ता था, मैं पढ़ती थी. புரிஞ்சதா? இதுவும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு புக்கில் எழுதணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரக்சர் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஜூம் இன் பண்ணி கொடுக்குறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, இது ஃபில் பண்ணி பாருங்கள். மேலே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ஒரு வாட்டி க்ராஸ் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன் விச் இஸ் ஃப்யூச்சர் டென்ஸ். சிம்பிள் டென்ஸில் ஃப்யூச்சர் பார்க்கலாம். சிம்பிள் டென்ஸ்னால் என்ன நான் சொல்லி கொடுத்துருந்தேன். ஓகே, எப்போவுமே நடக்கிற விஷயம் அது ஃப்யூச்சரில் இருந்தால் பாருங்கள். மே இது இங்கே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணும், ஏன்னா ஹூ வராது, தா வராது. ப்ரெசன்ட் டென்ஸ் மாதிரியோ பாஸ்ட் டென்ஸ் மாதிரியோ இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பாருங்கள், மே கல் ஸ்கூல் ஜாவுங்க, இங்கே கொஞ்சம் சேர்த்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும். ஆனால் நான் இந்த கேப் இது கொடுத்துருக்கேன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுக்கு தான், சரிங்களா? மே கல் ஸ்கூல் ஜாவுங்க, மே கல் ஸ்கூல் ஜாவுங்கி, நான் நாளைக்கு போவேன். ஸோ மேலாக இருந்தால் ஊங்கா, ஃபீமேலாக இருந்தால் உங்கி. ஓகே, மேக்கல் ஸ்கூல் ஜாவுங்கி. ஜான்னு உங்களுக்கு தெரியும், கோ. ஓகே, கல் நான் உங்களுக்கு நேற்றுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். எஸ்டர்டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், டுமாரோக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இதில் ஃப்யூச்சர் தானே சொல்கிறோம். ஸோ அதனால் நாளைக்கோட விஷயம் தான் நம்ம இங்கே மீன் பண்ணுறோம். வோனா ஹி ஆர் ஷீ, वो कल खाना खाएगा. ஓகே, அவன் நாளைக்கு ஃபுட் சாப்பிடுவா. वो कल खाना खाएगी, ஃபீமேலாக இருந்தால் खाएगी. ஓகே,
மேபி இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பீடாக இருக்குன்னா யூடியூப்பில் கொஞ்சம் ஸ்பீட் கம்மி பண்ணி கேட்டுக்கோங்க. அதனால தான் நம்ம யூடியூப் ப்ரிஃபர் பண்ணுறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், தும் ஃபிலிம் தேக்கோகே, யூ வில் வாட்ச் அ மூவி. மேலாக இருந்தால், ஃபீமேலாக இருந்தால் எப்படி? தும் ஃபிலிம் தேக்கோகி. பார்த்தீங்களா? தும் ஃபிலிம் தேக்கோகே, தும் ஃபிலிம் தேக்கோகி. இப்போ ஹம்னா வி, கல்னா டுமாரோ, நாளைக்கு மீட் பண்ணலாமா, இல்லாட்டி நாளைக்கு மீட் பண்ணுவோம். கொஷின் இல்லை, நாளைக்கு மீட் பண்ணுவோம். ஹம் கல் மிலேங்கே, ஹம் கல் மிலேங்கே. வே தில்லி ஜாயகி, சாரி தே வருது இல்லை, ஸோ வே தில்லி ஜாயகே. பார்த்தீங்களா? வே தில்லி ஜாயங்கே, ஜாயங்கே. ஓகே, ஜாயங்கே. ஒரு வாட்டி நான் எழுதி வைக்கிறேன், ஜாயங்கே. இப்போ பார்த்தீங்களா கேப் வராமல் சொல்லும்போது ஜாயங்கே. நான் மே படாய் கருங்கி, நான் பண்ணுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்? ரீட் பண்ணுறேன். எப்போ? நாளைக்கு இல்லாட்டி அப்புறமா. ஸோ ஃப்யூச்சரில் வருது. ஸோ நான் ஐ வில் ஸ்டடி, மே படாய் கருங்கி. புரியுதா? ஃபீமேலாக இருந்தா. சரிங்களா? ஸோ தட்ஸ் இட். அது மேலே இருந்தால் மே படாய் கருங்கா. ஓகே, கருங்கா. நான் இதே மாதிரி இது பேப்பரில் எழுதி வைங்க. அதுக்கப்புறமா இது ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இதை ஃபில் பண்ணணும், இந்த கேப். சரிங்களா? கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இன்றைக்கி நம்ம கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நியூ வேர்ட்ஸ் பார்த்தோம். கல்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நாளைக்கு இல்லாட்டி நேத்திக்கு. அது கான்டெக்ஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா? ஆஜ்னா இன்னைக்கு, ரோஸ்னா டெய்லி, கானானா ஃபுட்டு, பட்னானா ரீடு, ஜானானா கோ போகிறது சொல்லி கொடுத்துருந்தேன். தேக்னானா உங்களுக்கு மேம் சொல்லி கொடுத்துருந்தாங்க, சி பார்க்குறது. ஓகே. கர்னானா ஏதாச்சும் செயல் பண்ணுறது. ஆனானா வாங்க இல்லாட்டி வருது இல்லாட்டி கம். லிக்னானா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எழுதுறது. காட் இட்? நெக்ஸ்ட், கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். ஒரு ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி வச்சுக்கலாம். பாருங்கள், நான் டெய்லி சாப்பாடு, அதாவது சாதம் இல்லாட்டி ரைஸ் நான் டெய்லி சாப்பிடுவேன். ஐ ஈட் ரைஸ் எவ்ரி டே. இது எப்படி ஹிந்தியில் சொல்லணும்? மே ரோஸ். கரெக்ட் தானே? ரோஸ். சாவல், சாவல்னா சாவல்னு சொல்லணும். சரிங்களா? ரைஸுக்கு சாவல்னு சொல்லுவாங்க. மே ரோஸ் சாவல் காத்தா ஹூ ஏன் வந்தது? மே வந்ததுனால. ஓகே. ஃபீமேலாக இருந்தால் மே ரோஸ் சாவல் காத்தி ஹூ. காட் இட்? கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன். शी वेंट टू स्कूल, वो स्कूल गई थी. ओके, போயிருந்தா, அவ ஸ்கூல் போயிருந்தா. वो स्कूल गई थी. they will come tomorrow. ओके, वे कल आएंगे, वे कल आएंगे, நாளைக்கு வருவா. you write a letter, तुम पत्र, मैम சொல்லி கொடுத்திருந்தாங்க, பத்ருனா லெட்டர். ஓகே, तुम पत्र लिखते हो, तुम पत्र लिखती हो. We worked yesterday, हमने कल काम किया था. He will play football, वो फुटबॉल खेलेगा. I drink milk, मैं दूध पीता हूँ, मैं दूध पीती हूँ. She read the book, वह किताब पढ़ती थी, वो किताब पढ़ती थी. ரெட்னா இந்த சென்டென்ஸில் பாஸ்ட் டென்ஸ் மீன் பண்ணுறோம். சரிங்களா? அதனால தான் தீ வந்தது. वो किताब पढ़ती थी. ஸோ ஒரு வாட்டி கூட ரிவைஸ் பண்ணி பாருங்கள். அது எப்படி பண்ணணுன்னா, இந்த வீடியோ அட்லீஸ்ட் ஒரு 3 வாட்டி பாருங்கள். 2 டைம்ஸ் பாருங்கள் போதும். முடிஞ்சால் 3வது வாட்டி பாருங்கள். ஹோம்ஒர்க் இருக்குது. அப்புறமா மேம் இருக்காங்க, மேம் கிட்ட டவுட்ஸ் கேளுங்க. அண்ட் ஷீல் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ. கொஞ்சம் லென்த்தி செஷனாக இருக்குது, பட் வேறு வழி இல்லை. மெதுவாக பாருங்கள். சரிங்களா? முடிஞ்ச ஒரு பேப்பரில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறமா உங்கள் ஃப்ரெண்டுக்கு டீச் பண்ணி கொடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.